எஃப்டிஎஃப்எஸ் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காளிதாஸ் 2 திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். ஸ்ரீசெந்தில் இயக்கத்துல உருவாயிருக்கிற இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு போலீஸ் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரியா தான் இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நடிகர் பரத் மற்றும் சங்கீதா நாயர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரகாஷ் ராஜ், அபர்நிதி, கிஷோர் அப்படின்னு எல்லோருமே இந்த திரைப்படத்துல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சிட்டில கிரைம் நடக்குது. அதுவும் கிரைம் அப்படிங்கிறது 1 2 கிடையாது, அடுத்தடுத்து கிரைம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த கிரைமை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுல போலீஸ் டீம் எல்லாரும் முன் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஒரு கிரைம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்ஸ்லயே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க அப்படிங்கிறத போலீஸ் உணர்ந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வளைக்கிறாங்க. ஆனா அந்த அப்பார்ட்மெண்ட்ல போலீஸ் கூடயே டிராவல் ஆகி அந்த கொலைக்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி சில கேரக்டர்ஸ் அந்த திரைப்படத்தை சுத்தி சுத்தி வராங்க. இந்த திரைப்படத்துல அந்த சீரியல் கில்லருடைய கான்செப்டை எடுத்தது என்னமோ சரிதான். ஆனா அதற்கான திட்டமிடலான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துல இல்லாதது இந்த திரைப்படத்துடைய வேகத்தை ரொம்பவே தொய்வாக்கிருச்சுங்க. அதாவது போலீஸ் முதல்ல ஒரு அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்றாங்க அதே அபார்ட்மெண்ட்ல. அவரு தான் இந்த கிரைமை செஞ்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கிரைம் ரெக்கார்டு இருக்கு. ஒரு சிறுமிய பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பா இப்ப நடந்த கிரைமுக்கும் அதுக்கும் அதீத தொடர்பு இருக்கு. அதனால கண்டிப்பா இவரு தான் பண்றாங்க அப்படின்னு வழக்கமா போலீஸ் அசம்ஷன் பண்றேன் கேஸை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் தான் அந்த கதையை நகர்த்துறாங்க. ஆனா இந்த கிரைம் செஞ்சது யாரு அப்படிங்கிறத போலீஸ் கடைசி வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டே பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்ல தான் அட்வொகேட்டா வராரு பிரகாஷ் ராஜ். அதுவும் இந்தியாலேயே ரொம்ப அறியப்படக்கூடிய ரொம்பவே ஒரு பிரபலமான ஒரு அட்வொகேட், ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் இந்த லா ஃபீல்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்துல வராரு. அவர் அந்த கொலை செய்த நபரை எந்த சாட்சிகளும் இல்லாதனால நீங்க அவரை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவரை விடுவிச்சிடுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அந்த அசோசியேஷன்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக். என்னடா ஒரு கிரைம் நடந்திருக்கு, ஒரு அக்யூஸ்ட நம்ம பிடிச்சி கொடுத்துருக்கோம் போலீஸ்ட, ஆனா போலீஸ் அவங்களை அசால்ட்டா வெளில விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வழக்கமா சொல்ற அந்த ஸ்டோரிஸ். சட்டத்துல வந்து ஓட்ட இருக்கு, சட்டத்துல இருந்து தண்டிக்கணும் அப்படின்னா நிறைய அதுக்கான எவிடன்ஸ்லாம் வேணும், அப்படி இப்படின்னு ரொம்ப அப்படியே கதை வந்து எதை நோக்கி பயணிக்க வேண்டுமோ அதெல்லாம் இல்லாம அந்த அடிஷ்னலா இருக்கிற விஷயங்கள் பின்னாடிலாம் அந்த கதை ஓடிட்டு கடைசியா கதைக்குள்ள வராங்க. இப்படி அந்த கதைக்கு பின்னாடி நகர்த்தக்கூடிய அந்த விஷயங்கள் எதுவுமே ஒரு கதையோட ஒன்றி இணையாததுனால ரொம்பவே தொய்வாயிடுச்சு. குறிப்பா மறுபக்கம் அந்த யாரு சஸ்பெக்ட்னு சொல்ற அந்த ஸ்டீஃபன் அப்படின்றவரை பின்தொடர்ந்து போறாங்க. அந்த ஸ்டீஃபன் பல கொலைகளை அரங்கேற்றிட்டே வராரு. ஆனா அந்த கொலைக்கும் அப்பார்ட்மெண்ட்ல நடந்த கொலைக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா அது எதுவுமே தொடர்பே இல்லை. இதுக்கும் அதுக்கும் வெவ்வேறு கதைகள் சொல்றாங்க, வெவ்வேறு பிளாஷ்பேக் சொல்றாங்க. இப்படி நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால இந்த திரைப்படத்துடைய வேகம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல பரத்துடைய தோற்றம் அப்படிங்கிறது ரொம்ப வருடங்களுக்கு பிறகு தோன்றதுனால ஒரு பவர் பேக் பிலிமா இருக்கும். பரத்துடைய அந்த இயல்பான நடிப்பு இல்லாம ஒரு போலீஸ் ஆபீசரா வரதுனால ரொம்பவே ஒரு கம்பீரமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா பரத்துக்கு இந்த திரைப்படத்துல ஒரு அதீத வெயிட்டேஜ் கொடுக்காது ஒரு பெரிய ஏமாற்றம். அதே போல பிரகாஷ் ராஜுக்கு கொஞ்சம் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் மறுபக்கம் கிஷோருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துல ஒண்ணுமே இல்லை. எதுக்காக கிஷோர் இந்த திரைப்படத்துல கொண்டு வந்தாங்க, ஒரு சின்ன ஜெயில் சீனும் ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் சீனுக்காக கிஷோர் மாதிரியான ஒரு ஆட்களை வந்து உழைப்பை வீணடிச்சது ரொம்ப வருத்தமா இருந்தது. சரி, ஒட்டு மொத்தத்துல எப்படிப்பா இந்த திரைப்படம் இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு தடவை நீங்க பார்க்கலாம். ஆனா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம பெரிய அப்படியே ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பார்வையில எல்லாம் இந்த படத்தை பார்க்க முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு லோ பட்ஜெட் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு காளிதாஸ் 2 திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு மூவி ரிவ்யூ நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.